கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே நிலத்தகராறு வழக்கை வாபஸ் பெறக்கோரி கல்லூரி மாணவியின் கழுத்தை கத்தியால் அறுத்து பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்த துயரச் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்ட பெண்களையே போலீசார் மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அனகோடி கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேஷ்குமார், கனரக லாரி ஓட்டுநர். இவரது மனைவி மங்கம்மாள். இவர்களது மகன் ஹரி ஓசூரிலும் மகள் ரித்திகா லத்தகிரியிலும் உள்ள தனியார் கல்லூரியிலும் தங்கி படித்து வருகின்றனர். ராஜேஷ்குமாரும் மகனும் வெளியில் தங்கியுள்ளதால் மங்கம்மாளும் அவரது மகள் ரித்திகாவும் மட்டுமே வீட்டில் வசித்து வருகின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டு மங்கம்மாளுக்கு சொந்தமான 62 சென்ட் விவசாய நிலத்தில் புகுந்து நெற்பயிர்களை 3 மாடுகளை கொண்டு மேய்த்து சேதப்படுத்தியதாக 3 பேர் மீது மங்கம்மாள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கை மங்கம்மாள் நடத்துவதற்கு அவரது தாத்தாவான சீனிவாசன் என்பவர்தான் உதவி செய்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி இரவு சுமார் 8 மணி அளவில் விவசாய நிலத்தில் இருந்த தாத்தா சீனிவாசனை பார்ப்பதற்காக மங்கம்மாளும் ரித்திகாவும் சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த எதிர்த்தரப்பு பங்காளிகள் மற்றும் அவர்களது பேரன்கள் என 9 பேர் கொண்ட கும்பல் வழக்கு விஷயமாக சீனிவாசனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனை கண்ட ரித்திகா தாத்தாவிடம் ஏன் சண்டை போடுகிறீர்கள் என கேட்டு தனது செல்போனில் அந்த சம்பவத்தை படம் பிடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மஞ்சுநாதன் என்பவர் ரித்திகாவின் செல்போனை பிடுங்கி கீழே போட்டு உடைத்துள்ளார். மேலும் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ரித்திகாவின் கழுத்தை அறுத்துள்ளார். கழுத்திலிருந்து ரத்தம் கொட்டி உயிருக்கு போராடி கதறிய ரித்திகாவின் கைகளை வருண்குமார், தேவகுமார் ஆகியோரும் கால்களை ராஜா என்பவரும் இறுக்கமாக பிடித்து கொண்டனர். அப்போது மஞ்சுநாதன், உன்னை இங்கேயே பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோவாக வெளியிட்டால்தான் கொடுத்த வழக்குகளை வாபஸ் வாங்குவீர்கள் என கூறி ரித்திகாவின் மேலாடையை கிழித்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த அராஜகத்தை கௌதம் என்பவர் தனது அலைபேசியில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். அந்த கும்பலிடமிருந்து பெரும் போராட்டத்திற்கு பிறகு தப்பித்த தாயும் மகளும் அலறி அடித்து கொண்டு வெளியே ஓடி வந்துள்ளனர். பின்னர் படுகாயமடைந்த ரித்திகா போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனை மற்றும் கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பியுள்ளார். இந்த கொடூர சம்பவம் குறித்து போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக காவல்துறையினர் தங்களை மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட மாணவி ரித்திகா குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், உங்கள் வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லை, 2 பெண்கள் மட்டுமே இருக்கிறீர்கள். உங்கள் உயிருக்கும் கற்புக்கும் ஆபத்து இருப்பதால் உடனே வழக்கை வாபஸ் வாங்கிக் கொள்ளுங்கள் என போச்சம்பள்ளி போலீசார் தங்களை வற்புறுத்தி மிரட்டுவதாக கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு அளித்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டிய காவல்துறையினரே புகார்தாரரை மிரட்டும் சம்பவம் கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி பகுதியில் பெரும் கொந்தளிப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து போச்சம்பள்ளி போலீசாரிடம் கேட்டபோது, கல்லூரி மாணவி கூறுவது பொய், நிலம் சம்பந்தமாக இருவருக்கும் உள்ள பிரச்சனையில் அடிதடி மட்டுமே ஏற்பட்டுள்ளது. தற்போது இரு தரப்பிலும் CSR பதியப்பட்டுள்ளது என தெரிவித்தார். 3ஆம் தேதி நானும் அம்மாவும் தாத்தாவை பார்க்கறதுக்கு போயிருந்தேங்க. எதாச்சும் எப்பவுமே போவாங்க, அப்படி போனாங்க. அன்றைக்கி ஒரு 10 பேர் தாத்தா பாட்டிக்கிட்ட சண்டை பிடிச்சின்னு கெட்ட வார்த்தையில் பேசினிருந்தாங்க. போய் தாத்தா கிட்ட தான் ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே வந்துட்டுக்கிறா பாரு போலீஸுங்க, மிண்டக்காரங்க காட்டுறதுக்கு வந்துட்டுக்கிறா, வீடியோ எடுத்து அனுப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக பேசி என்னவோ அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு ஃபோன் பிடுங்கி உடச்சிட்டாங்க மஞ்சு. அதுக்கப்புறம் படிச்சுட்டு இரு உனக்கு அப்படின்னு சொல்லி உன்னை கொண்டுட்டு கெடுத்துடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சூரியட்லேருந்து இரு உன்னை கொலை பண்ணுறேன்னு சொல்லி கழுத்து அறுத்துட்டாங்க. கழுத்து அறுத்துட்டு
ராஜான்றவன் என் காலை பிடிச்சிக்கினான், தேவன்றவங்க கையை பிடிச்சிக்கினாங்க, மஞ்சுன்றவன் நான் கீழே விழுந்துட்டேன் அசிங்கத்தில் இல்லாமல். அப்போ எல்லாம் சேர்ந்து என்னை அடிச்சிட்டாங்க. என்னை அடிக்க வந்த அம்மாவை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க பொண்ணு அப்படின்னு கேட்க வந்தவங்கள அம்மாவை பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்துக்குன்னு அடிச்சிட்டாங்க. பொம்பளைங்க 3 பேர் பொம்பளைங்க, ஒரு ஆம்பளை அம்மா அடித்தாங்க, மீதி எல்லாம் என்ன அடித்தாங்க. அது மஞ்சு இறி உனக்கு எடுக்கிறேன்னதுக்கு கௌதம்ன்றவன் நீங்கள் பண்ணுங்கண்ணா, நான் நெட்டில் போடுறேன், நெட்டில் போட்டு இவன் மானத்தை வாங்கினான் தான் இனிமேல் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமாக போக மாட்டா, கொடுத்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குவா அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுக்கு முன்னே எத்தனை பெட்டிஷன் கொடுத்துருக்குங்க, ஒரு பெட்டிஷனுக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. போன வீச்சு ஆச்சுருந்தப்பையும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, இந்த வீச்சு ஆச்சு மாறினப்போ ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. வர சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் சொன்னோங்க, டாப்பெல்லாம் கழட்டிட்டாங்கன்னுட்டு. அந்த போலீஸ் வந்து எழுதிக்கின்னு போனது எதுவுமே இல்லை. இங்கே சிஎஸ்ஆர் காஃபி கொடுக்குறாங்க, அதில் இன்னும் இல்லை. போய் கேட்டதுக்கு எல்லாம் மேல் இடத்துல சொன்னாங்க, அதுதான் போட்டிருக்குங்க அப்படின்றாங்க. கட்சி அவங்க பக்கம் தான் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனும் அவங்க பக்கம் தான் இருக்குது, எல்லாம் அவங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. உண்மைக்கு எங்கே காலம் இருக்குதுங்க? உண்மையாக்குறவங்களுக்கு எங்களுக்கு இதுதான் தண்டனையா? நாங்கள் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மானத்துக்கு மானமும் போச்சு, படிப்பும் போச்சு, எல்லாம் போச்சு. எப்படி நாங்கள் உயிர் வாழ்றது?